my best friends, welcome to my channel Crazy Girl and என்னோட பேரு ஸ்வேதா. இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ and இந்த வீடியோவில் நான் எப்படி ரொம்ப அழகாக அண்ட் ஈஸியாக நெயில் ஆர்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப மொக்க போடாமல் சரி நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து பிங்க் கலர் நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் நெயில் பாலிஷ்னு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் டாஸ்லர் கம்பெனியோட எடுத்திருக்கேன். நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி நீங்கள் எதாவது எடுத்துக்கலாம். நான் அதை வந்து என்னோடய தம் ஃபிங்கரில் ஃபுல்லுமே அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அழகாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி பிளாக் நெயில் பாலிஷ் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. ஆனால் பென்சில் வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. ஷார்ப்பாக இருந்து நமக்கு அந்த டிசைன் வராது. ஸோ அது கொஞ்சம் மொட்டையாக இருக்கணும். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த தம் ஃபிங்கர் மேலே தொட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் க்ரியேட் பண்ண போகிறோம். நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலி ரொம்ப க்யூட்டாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் சைட்லேருந்து கீழே இப்படி ஒரு டாட்டாக வர்ற மாதிரி, கொஞ்சம் பெரிய டாட்ஸ்லேருந்து கீழே அப்படி குட்டி டாட்ஸாக வர்ற மாதிரி. ஓகேவா? நான் பண்ணுறது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சேஃப்டி பின் இருக்குல்ல, ஊக்கு, அதை வச்சு அந்த 5 டாட்ஸ் ஃப்ளவருக்கு வச்சுருப்போம். கரெக்டாக? அதை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி சேஃப்டி பின் வச்சு ஃபுல்த்தையும் ஒவ்வொரு டாட்டே எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் பண்ணுறது பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஸோ க்யூட்டாக இப்போ நமக்கு ஒரு ஃப்ளவர் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் செகண்டுக்கு வந்து நான் அதே மாதிரி பேஸ் கோட்டிங் வந்து பிங்க் கலரை வந்து என்னோடய ஃபிங்கரில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. அண்ட் அதில் வந்து இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இது ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்லீக்காக சூப்பராக இருக்கும். பிளாக் நெயில் பாலிஷ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அக்ராஸாக கீழே மட்டும் படுற மாதிரி அக்ராஸாக இப்படி கொடுத்துக்கோங்க. ரொம்ப நீட் அண்ட் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம தேர்ட் டிசைனுக்கு வந்து சேம் அதே மாதிரி பிங்க் கலர் நெயில் பாலிஷ் வச்சு பேஸ் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து ரொம்ப ஒரு எத்னிக் அப்படின்னு ஒரு அழகாக ஒரு நெயில் ஆர்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இது பார்க்க ரொம்ப கஷ்டமாக மாதிரி தெரியும், ஆனால் இது ரொம்ப ஈஸி. இதே மாதிரி நான் பண்ணுற மாதிரி ஒரு அக்ராஸ் லைன் மாதிரி உங்களோட நெயிலுக்கு கீழே இப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா சேஃப்டி பின் வச்சு பண்ண போகிறோம். ஓகேவா? அதை எடுத்துகிட்டு இதே மாதிரி அந்த எல்லா கார்னருக்கு வர்ற மாதிரி அந்த நெயில் பாலிஷ் வந்து இது கார்னருக்கு வர்ற மாதிரி இழுத்து விடணும். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். லாஸ்ட் அந்த இது பாருங்கள், உங்களுக்கு புரியும். பக்கத்தில் ஆக்சுவலி ஒரு பழைய துணி எதாவது இருந்தால் வச்சுக்கோங்க, அதில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய சோம்பேறித்தனத்தினால துணிக்கு பதிலாக சரி கையிலே ராவிக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸஸ் நெயில் பாலிஷ் எல்லாம் என் கையிலே நான் ராவிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் இது மாதிரி பண்ணாதீங்க. பக்கத்தில் ஒரு துணி இல்லைன்னா வேஸ்ட் பேப்பர் எதையாவது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த பிங்க் தெரியாமல் இருக்கிறதுக்காக சும்மா அந்த நெயில் பாலிஷ் இப்படி எடுத்துக்கோங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அந்த நெயில் பாலிஷ்லாம் நான் நெயில் ஒரு வச்சு நான் எடுத்துட்டேன். அப்புறம் சேம் அதே மாதிரி பிங்க் கலர் நெயில் பாலிஷ் வச்சு உங்களோட ஃபோர்த் ஃபிங்கர் அந்த ஃபிங்கருக்கு கோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரொம்ப கிளியராக பாருங்கள். இதை வந்து நான் என்னோடய நெயிலில் வந்து எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன வேணும்னா ஷார்ப்பாக பென்சில் வந்து ஷார்ப்பாக இருக்கணும். ஓகேவா? ஷார்ப்பாக இருந்தால் தான் அதுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஸ்மைல் அப்படின்னு என்னோடய ஃபிங்கரில் வந்து எழுத போகிறேன். இது வந்து ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக அண்ட் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஷார்ப் பென்சில் தான் யூஸ் பண்ணணும். அதை வச்சுட்டு அந்த நெயில் பாலிஷ் தொட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ எழுதிக்கலாம். நான் ஆனால் ஸ்மைல் அப்படின்னு வேர்டு எழுதுகிறேன். நான் இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு குட்டி ஹார்ட் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் எழுதிட்டு ஒரு ஹார்ட் வச்சு கம்ப்ளீட் பண்ணுங்கள். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் ஃபேவரட்டான ஒரு நெயில் ஆர்ட். வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நெயில்ஸில் எழுதுறது. அண்ட் ஃபோர்த் வந்து சரி திருப்பி எதுக்கு பேஸ் கோட்டே போடுறது காட்டிக்கிட்டுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே போட்டுட்டேன். அண்ட் இதில் வந்து சேம் அதே மாதிரி ஒரு பிளண்ட்டான ஒரு பென்சில் எடுத்துகிட்டு உங்களோட நெயிலில் வந்து டாட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 டாட்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு 7 டாட்ஸ் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒவ்வொரு டாட்டையும் இந்த மாதிரி டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. ஓகேவா? இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் இடையில ஆக்சுவலி இது பண்ண மறந்துட்டேன். நீங்கள் இதை பண்ணிக்கோங்க. நம்ம தேர்ட் நெயில் ஆர்ட் பண்ணோம்ல, அந்த ஒரே டைரெக்ஷனில் எல்லாத்தையும் இது பண்ணும்போது அது மேலே வந்து நீங்கள் பிளாக் கலர் நெயில் பாலிஷ் வச்சு இந்த மாதிரி டாட் அது மேலே வச்சுக்கோங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான், நம்ம நெயில் ஆர்ட்ஸ் முடிஞ்சிட்டு. உங்கள் எல்லாருக்குமே என்னோடய வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு. I'm not the girl